Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல 32 size halter neck எப்படி கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா please subscribe பண்ணிக்கோங்க. So இது வந்து 32 size ஓட blouse. So இது நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So இது பாத்தீங்கன்னா lining நான் fold பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் main cloth. இது அப்படியே வந்து பிட்ல எடுத்தது. சோ இந்த மாதிரி கிளாத் எடுக்கும்போது நம்ம வந்து ஷாப்ல எடுக்கறோம்னு வெச்சுக்கோங்களா, அவங்க வந்து நமக்கு லைனிங் வேண்டாம் அப்படினா சொல்வாங்க. காட்டன் தான் லைனிங் வேண்டாம் அப்படின்வாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா த்ரெட் வர்க் இருக்கு அப்படிங்கறதால நம்ம வாஷ் பண்ண ரொம்ப நாசமாயிடுது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்க கிளாத் எடுக்கும்போது லைனிங் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இதுவும் ஷ்ரிங்க் ஆகும். சோ நீங்க வந்து லைனிங்கையும் இதையும் தண்ணில போடாமலே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆயிடும். பட் நான் வந்து லைனிங்கை வந்து தண்ணில போட்டு எடுத்துட்டேன். பட் மெயின் கிளாத் போடல, அப்படியே தான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ இது எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ as usual எப்பவுமே நம்ம போடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது நான் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கரையும் ஃபோல்ட் பண்ணுவோம். பட் இதுல வந்து நான் கரையும் ஃபோல்ட் பண்ணல. இங்க பாருங்க, இந்த பிசிறு இருக்கிற பக்கத்தை தான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பிட் பாத்தீங்கன்னா நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். சோ எனக்கு வந்து 32 சைஸ்க்கு வந்து 1 மீட்டர் கிளாத் பெருசா தான் இருக்கும். சோ ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் அளவுக்கு பண்ணலாம், ஸ்டிட்ச் பண்ணலாம்னு இருக்கேன். சோ நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் அளவுக்கு ஸ்டிட்ச் பண்ணனும்னா நம்ம வந்து அந்த கரைப்பக்கமா ஃபோல்ட் பண்ணா நமக்கு கிளாத் பத்தாது. சோ அதனால நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். சோ சாதாரணமாவே யாராவது லைனிங் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஸ்லீவோட லெங்த் பத்தாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத 1.5 இன்ச் போடுவோம்ல அந்த லைன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேக் ஹைட். சோ 32 சைஸ்க்கு பேக் ஹைட் எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 போடுவாங்க. ஒரு சில ஷார்ட்டா போடுறவங்க 13, அதாவது 13னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக 12.5 வரும். அப்படி இல்லைன்னா 13.5 போடலாம், இல்ல 12.5 போடலாம். ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட் நீங்க கொடுத்துக்கலாம். நான் வந்து 13 இன்ச் வைக்கிறேன். ஸோ 13 இன்ச் வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம், லைன் போட்டுக்கலாம். இந்த 13 நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு மேல இருக்கிற ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் கீழே நம்ம ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம். இன்னும் உங்களுக்கு லெங்த் வேணும், ஹைட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் அதிகமா எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஷோல்டர் நார்மலா வந்து 32 சைஸ்க்கு நம்ம 5.5 இன்ச் வைப்போம். ஸோ இதுக்கு வந்து அப்படியே வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ 6.5 இன்ச் வைக்கிறோம். நம்ம எவ்வளோ நார்மலா வைப்போமோ அதை விட 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 6.5 இன்ச் வைக்கிறோம். 6.5, அதாவது எப்பவுமே நம்ம 5.5 வைக்கிற மெஷரா இருந்ததுன்னா நீங்க வந்து 6.5 இன்ச் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம 6.5 நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்மோல் வந்து நீங்க ரெகுலரா எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட 1/2 இன்ச் அதிகமா வைக்கணும். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறது தான். நார்மலா வந்து இதுக்கு நம்ம 5.5 வைப்போம். ஸோ அந்த 5.5 விட 1/2 இன்ச் அதிகமா வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் டைட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா இன்னுமே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த நீங்க அதிகமா வைக்கிறதால உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது, நல்லா ஃபிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம லைன் போட்டாச்சு. நம்ம செஸ்ட் வந்து மார்க் பண்ணி லைன் போடலை. நம்ம எப்போவுமே வந்து 32 சைஸ்க்கு 9.5 எடுப்போம்ல. ஸோ இது நான் ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் இருக்கட்டும் அப்படின்றதால 9.75 எடுத்துக்கிறேன். இது என்ன கேல்குலேஷன், மேபி வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக 9.5 வைக்கிறாங்க அப்படின்னு. நம்மளோட செஸ்ட் மெஷர் வந்து 32 இருக்கும்போது ஸோ இதோட நம்ம ஒரு 6 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 32 + 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. 38 வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9.5 வரும். ஸோ இதுதான் மெஷர். 32 இல்லாமல் வேறு என்ன சைஸ் இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்படி கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரோட மெஷர் இப்போ வச்சோம்ல, இந்த 6.5 அப்படின்றது வந்து 6.5 அப்படின்றது 32 சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து 34 போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1/4 இன்ச்சு நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணுறீங்கன்னா அதை விட கரெக்டாக ஒரு 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லைன் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து பேக் வந்து ஓவரால் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம், ஆர்மோல் மார்க் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த லென்த் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நெக் எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
2.5 இன்ச் இருந்தால் போதும். 32 சைஸ்க்கு 2.5 இல்லைன்னா 2.25, 2 இல்லைன்னா 2.25 நீங்கள் வச்சுக்கலாம். அந்த காலர் நெக்குக்காக கீழே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸ் போட்டுக்கலாம். கிராஸ் போட்டாச்சு. இப்போ வந்து ஷேப் வெளியே எடுக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வெளியே போட்டுக்கோங்க. இப்படி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இங்கே நம்ம அதை 1/2 இன்ச் எடுத்துருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷேப் போடும்போது இது இருக்குல்ல, இப்படி டச் ஆகி வரணும், வெளியே வந்து தான் வரணும். இப்படி வரணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஷேப் போட்டாச்சு. எதுக்காக இந்த ஷேப் அப்படின்றத நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். நம்ம நார்மலாக இதுக்கு ஒரு 5.5 வைப்போம். ஸோ இங்கே வைப்போம். ஸோ நம்மளோட ஆம்ஹோல் வந்து இந்த இடத்துல வரும்போது தான் நமக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எப்போவுமே ரெகுலராக வைக்கிற இடத்துல வைக்கும்போது தான் நமக்கு வந்து ஷோல்டர் அதிகமாக என்னென்னா காலர் வைக்க போகிறோம் அப்படின்றதால நமக்கு ஷோல்டர் ஃபிட் ஆகணும் அப்படின்றதால ஷோல்டரோட மெஷர் அதிகமாக எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வெளியே எடுத்து அந்த 1 இன்ச் அளவுக்கு வெளியே எடுத்து போட்டோன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இந்த கிளாத் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபிட்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி போடுறது. இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே எவ்வளோ மெஷர் வச்சோமோ இதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். எங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இங்கேருந்து இங்கே 2.5 வச்சுருக்கோம்னா இங்கே 3 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 இன்ச் அளவு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இப்போ 3 இன்ச் அளவுக்கு நான் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ இந்த மெஷர் வச்சுருக்கோம்ல, அந்த 9.5 வச்சுருக்கோம்ல, அந்த 9.5 நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். சாரி, 9 3/4 வச்சோம், 1/4 இன்ச் அதிகமாக வச்சேன். ஸோ அந்த மெஷரே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணோம்ல, அதெல்லாம் இந்த லைனில் இது வந்து கேப் விட்டுறணும். இது இல்லாமல் இந்த லைன்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து 2.5 மார்க் பண்ணோம்ல, அந்த 2.5. ஷோல்டர் வந்து 6.5 மார்க் பண்ணோம், அதே 6.5. ஆமோவில் 6 இன்ச் மார்க் பண்ணோம், அதே 6 இன்ச். ஸோ எல்லாமே நீங்கள் 32 சைஸ்க்கே சொல்கிறீங்களே, அப்போ வந்து பெரிய சைஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சப்டைட்டிலில் கொடுக்குறேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே உங்களுக்கு புரியும். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ இது 32க்கு வந்து ஓரளவுக்கு சிமிலராக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 34 36ன்னு போகும்போது நீங்கள் இப்போ இதில் வச்சோம் இல்லையா, 2.5 இன்ச்சுன்னு வச்சதா அதில் 2.25 வைக்க போகிறீங்க. இங்கே 6 இன்ச்சுன்னு வச்சதை அது 6.25 வைக்க போகிறீங்க. அதே மாதிரி இங்கே 6 இன்ச்சு வச்சுருக்கிறோம்ல ஆமோல், ஸோ அந்த ஆமோல் வந்து 6.25 வைக்க போகிறோம். இவ்வளோ தான். இந்த மாதிரி அது வந்து 34க்கும் 36க்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் போகும்போது அதை விட ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம லைன் போட்டாச்சு. இந்த ஆமோல் போடும்போதும் அதே மாதிரி தான். ஸோ இது போட்டோம்னா அதே மாதிரி போட்டுக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு டவுன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த லைனை டச் பண்ணி போட்டோம்ல, ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த லைனை விட கொஞ்சம் வெளியே வந்து இப்படி வரணும். அதாவது கொஞ்சம் இது வந்து லைனுக்குள்ளே போட்டிருக்கோம், இது லைனை விட கொஞ்சம் வெளியே வந்து டச் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. மற்றபடி எல்லாமே ஃப்ரண்ட் ஹைட் எல்லாம் நம்ம 32 சைஸ்க்கு என்ன மார்க் பண்ணுவோமோ அதே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 12 இன்ச் வைக்க போகிறேன். 11.5 இருந்தால் போதும். 11.5 இல்லைனா 12 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த 12 இன்ச்சு வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம்.
ஒரு சிலர் வந்து நான் ஹைநெக் பண்ண வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ஹைநெக்கை வந்து கிராஸ் கட்டிங்கில் பண்ணலாமான்னு. தாராளமாக பண்ணலாம். பட் என்னன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபிட்டிங்கை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியாது. நெக்கெல்லாம் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பெஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் கட்டிங் போடும்போதும் ஓரளவுக்கு லூஸ் விட்டு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ட்ரு வேணும்னா கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். பட் இது கட்டிங்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் என்ன நமக்கு ஃபிட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வருதுல்ல, அந்த இடம் தான் நமக்கு ஃபிட் ஆகாது. அது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை மாற்றிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் கட்டே போட ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் கட்டே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி எப்போவுமே ஷேப் போடுற மாதிரி தான் நெக் சைடில் 1.5 இன்ச்சு, ஆமோல் சைடில் 1 இன்ச்சு ஸோ போட்டு ஷேப் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஷேப் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷர் நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, இது மட்டும் லைன் போட்டுக்கலாம். ஸோ இது மார்க்கிங் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. நம்ம பேக் எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் அதிகமாக வச்சுருக்கோம், ஆமோல் அதிகமாக வச்சுருக்கோம். நெக்கில் வந்து நம்ம எதுவுமே ஷேப் போடல. இது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சை விட கம்மியாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ இது நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ இங்கே நம்ம கட் பண்ண மாட்டோம், இங்கே கட் பண்ண மாட்டோம். இதை வந்து இப்படி கட் பண்ணி ஃப்ரண்ட்டோடு சேர்த்து தான் இந்த பீஸை நம்ம எடுப்போம். இந்த அடிஷ்னலாக இருக்கிற பீஸை ஃப்ரண்ட்டோடு சேர்த்து எடுப்போம். பேக் வந்து இப்படியே கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நெக் எதுவும் நான் கட் பண்ணல, நெக்கெல்லாம் வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இதை தான் நான் கட் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டுக்கு. இந்த கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, கிராஸ் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த நெக் ரவுண்ட் போட்டிருக்கோம்ல, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங். நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு 1 இன்ச் அளவுக்கு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 10.5 எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சைடில் வந்து 3 இன்ச்சு இறக்கி எடுத்திருக்கேன் ஷேப் போடுறதுக்காக. ஸோ ஜஸ்ட் நான் இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், நான் மெஷர் பண்ணல. இப்போ நான் கிளாத் வச்சு மெஷர் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டட் சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தேவையான கிளாத் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் நம்ம ஷேப் போட போகிறோம். ஸோ இப்போ ஷேப் போட்டாச்சு. இங்கே ஸ்லீவோட வித்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறது தான். பட் நான் எல்போ ஸ்லீவ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். நான் 10.5 இன்ச் எடுத்திருக்கேன் எல்போக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் வேணும்னா 11.5 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் கரெக்டாக இருக்கும். எல்போ ஃபோல்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ ஷேப் போட்டு கட் பண்ணியாச்சு. மிடில் நாச்சு ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் நாச் போட்டுக்கலாம். அந்த ஷேப் போட்டுக்கோம்ல, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நாச் போட்டுக்கலாம். ரொம்ப டெப்த் எடுக்காதீங்க இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் கட் பண்ணும்போது. ஸோ அந்த ஃப்ளார் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி வச்சு நம்ம கட் பண்ணலாம். பட் ஃப்ளார் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நான் திரும்பவும் அதையுமே அப்படியே மேலே வைக்கிறேன். அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து பேக்கு, மேலே ஃப்ரண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாத் இந்த மாதிரி ரன்னிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பிட்லலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது விட்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம தாராளமாக கட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் எப்போவுமே அடிஷ்னலாக விடுற மாதிரி அடிஷ்னலாக விட்டு தான் கட் பண்ணுறேன்.
கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்குமே அந்த டிசைனை நான் பார்க்குறேன். தனித்தனியாக தான் வச்சு ஸ்லீவை கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன் கீழே, அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறேன். நீங்கள் இதையே வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிறத அப்படியே கீழே போட்டு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் பத்தாது. டிசைன் சேஞ்ச் ஆகிடும். ஒன்றில் கீழே பார்த்த மாதிரி ஒன்றில் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்லீவ்லேயும் வந்து டிசைன் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.